ரொம்ப கஷ்டத்துல நான் இருக்கேன், ரொம்ப ஒரு பெரிய துன்பத்துல மாட்டிட்டு இருக்கேன். என்னை இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாங்களான்னு தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு துன்பம் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா, முருகப்பெருமான் யாரையும் சம்ஹாரம் செய்தது கிடையாது. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பின்பற்றியது முருகப்பெருமான் எனக்கு அடிக்கடி உதவி செய்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப முதன்மையானது. சொல்லும்போது இப்பவே சொல்றப்பவே மனசு அவ்வளவு ஒரு நிறைவா என்ன பண்றதுன்னா இருக்கிறது. இத வேண்டிட்டு நம்ம சுவாமி கிட்ட எங்க இருந்தாலும் இதை அமர்ந்து சொல்லும் பொழுது முருகப்பெருமான் நமக்கு ஒரு பெரிய வேலி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பார். முருகருடைய மந்திரத்தை சொன்னாலே அவ்வளவு பலன். அதுவும் உங்களுடைய திருவாய் மொழிந்து அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான பதிவா இது அமைஞ்சிருக்கும். 2026 ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்துல நான் இருக்கேன், ரொம்ப ஒரு பெரிய துன்பத்துல மாட்டிட்டு இருக்கேன். என்னை இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டாங்களான்னு தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு துன்பம் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா, முருகன் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்பா முருகர் வழிபாடு செய்யலாம், அழகன் நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னா என்ன மந்திரம் சொல்லி அவர் கால்களை இறுக பற்றி கொள்வது அந்த துன்பத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்? முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹாரன், சூரசம்ஹாரன் இப்படிப்பட்ட பெயர் எல்லாம் உண்டு. நான் உண்மையா சொல்றேன், முருகப்பெருமான் யாரையும் சம்ஹாரம் செய்தது கிடையாது. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அசுர வதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஆணவம், மாயை இதை எல்லாத்தையுமே அழித்து ஒரு மனிதனுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன் தான். முருகன் கிட்ட பெரும்பாலும் முருகப்பெருமான் யாரையும் பகைத்து கொள்ளவே மாட்டார். ஒரு கெட்டவனா அவனுடைய எண்ணத்துல மிகப்பெரிய துர்குணங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானை சரணாகதி அடைவோரை அவர் மாற்றுவது மட்டும்தான் அவருடைய இயல்பு. அதனாலதான் இன்றைக்கும் எத்துணை தெய்வம் இருந்தாலும் முருகப்பெருமானை அனைவரும் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கான காரணம். இதுல நான் இந்த ஸ்லோகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பின்பற்றியது முருகப்பெருமான் எனக்கு அடிக்கடி உதவி செய்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப முதன்மையானது கந்தகுரு கவசம். இந்த கந்தகுரு கவசத்தை நல்ல பாராயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையை பெறுகிறார்கள். நம்ம எல்லாருமே மனத்தெளிவு ஒன்று, யோசிக்கிற முடிவு செயல்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கடவுளை போய் சரணாகதி அடைகிறோம். எனக்கு குழப்பமா இருக்கு, அவசரப்பட்டுட்டேன், நேரம் சரியில்லையா. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் நல்லாக இல்லைன்னா, நல்லா இல்லாத தசாபுத்தி நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு மனத்தெளிவு தான் ஏற்படாது. அந்த மனத்தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். காரணம், முருகப்பெருமானுக்கு தான் கவசங்கள் நிறைய. அதுல அனைவருக்கும் தெரிந்த கவசங்கள்ல கந்த சஷ்டி கவசம் இருக்கிறது, கந்தர் குரு கவசம் இருக்கிறது. 6 படை வீட்டுக்கும் 6 கவசங்கள் இருக்கிறது. இதுல கந்தர் குரு கவசம் அப்படின்றது என்னை பொறுத்தளவுல ஒரு பெரிய பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுல அடிக்கடி நான் சுவாமி கிட்ட வேண்டும் பொழுது எந்த ஸ்லோகத்திலிருந்து வேண்டும் அப்படின்னா, கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், தாளினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும், தெற்கிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள்வேலா காப்பாற்றும், மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. இவ்வளவுதான்.
இந்த கந்தகுரு கவசத்தை ஷார்ட்டா சுருக்கி எந்த ஒரு இடத்துல துன்பத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் இந்த வரி மந்திரங்களை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா முணுமுணுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை வந்து சொல்லி முடிச்சுட்டு சொல்லும்போது இப்பவே சொல்றப்பவே மனசு அவ்வளவு ஒரு நிறைவா என்ன பண்றதுன்னா இருக்கிறது. இத வேண்டிட்டு நம்ம சுவாமி கிட்ட வந்து எங்க இருந்தாலும் இதை அமர்ந்து சொல்லும் பொழுது முருகப்பெருமான் நமக்கு ஒரு பெரிய வேலி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பார், ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். இதை எந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்னா மருத்துவமனையில நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப எனக்கு அடிக்கடி இந்த மீடியா ஷூட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பாடு கொஞ்சம் டைஜஷன் ஆகாது, அப்ப அடிக்கடி வயிறு வலிக்கும். அந்த இடத்துல போய் நான் இதை சொல்லும் பொழுது ரொம்ப ரிலாக்ஸான ஒரு தூக்கத்தை வந்து இது வந்து எனக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு விபூதியை கையில எடுத்துட்டு நெற்றியில வைக்கிறன்னும் போது இந்த மந்திரங்களை சொல்லி இடுவேன். அது எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு இருக்கும். இது ஆக்சுவலி சந்திராஷ்டமத்துல ஃபாலோ பண்ணலாம். சந்திராஷ்டமம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய. அதனால வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு துணை இல்லை, யாரெல்லாம் எனக்கு துணை இல்லை, எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு கவலைப்படுறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி மட்டும் அப்படி நெத்தியில விபூதி அடிங்க. முருகப்பெருமான் உங்களுக்கான தேவை, உங்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ஒரு உறவை கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னும் சொல்ல போனா அவரே பக்கத்துல சேர் போட்டு அமர்ந்துருவார், உட்காருவார். நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே உணர்வு பூர்வத்தால பார்த்து பார்த்து அவரு நிறைவேற்றுவார். கந்தகுரு கவசத்தினுடைய சுருக்கிய வரிகளே நான் இவ்வளவுதான். என்னைக்காவது டைம் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா உட்கார்ந்து பொறுமையா படிப்பேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை வழிபாடு என்பது அமைதி இருக்கும் பொழுது பொறுமை இருக்கும் பொழுது பண்ணணும் தான் நான் விரும்புவேன். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால இதுதான் எனக்கு தெரிந்த முருகப்பெருமான் மந்திரத்துல நான் பார்த்து மாற்றத்தை அடைந்து பயன்படுத்தின ஒரு விஷயம். அதனால என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கும் இதை நான் ரொம்ப என்ன பண்றேன்னா அன்போட சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கிறது, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமார சுவாமி எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கார். இப்ப வைத்தீஸ்வரன் அப்படின்னாலே வைத்தியம்னாலே அது கேது. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் வந்து எந்த ஊரை குறிப்பதுன்னா விருச்சக ராசியை குறிப்பது. இந்த விருச்சக ராசியில சந்திரன் வந்து யாருன்னா நீச்சமாகிறார். இந்த சந்திரன் நம்ம உடம்புல எதை குறிக்கும்னா ரத்த வெள்ளை அணுக்களை குறிக்கும். இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து உடம்புல கெட்டு போயிடுதுன்னா எல்லா பாக்டீரியாவும் உள்ள வந்துடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வைரல் ஃபீவர் வருதுன்னா ஒயிட் பிளட்லெட்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பா குறையும். அப்போ இதை அதிகப்படுத்துறது யாரு கையில இருக்குன்னா சந்திரன் கையில இருக்கிறது. சந்திரனுக்குரிய ரத்தினம் முத்து, அந்த விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய். அதனால முருகப்பெருமானுக்கு முத்துக்குமார சுவாமி. அதே போல அறுவை சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை எல்லாத்துக்குமே மருத்துவச்சியாக விளங்கக்கூடியவங்க யாருன்னா தையல் நாயகி. தையல் போடுற அளவுக்கு அம்பாள் உங்களை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதே போல வைத்தியநாதர், இந்த வைத்தியநாதர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எல்லாம் படிக்கணும், பொது சேவையில எல்லாம் நீங்க ரொம்ப உச்சபட்சமா விளங்கணும், வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணி வெற்றி பெறணும் அப்படின்னா சிறப்பான விஷயம். எனக்கு தெரிந்து செவ்வாய்க்குரிய ஃபுல் பவர் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. செவ்வாய்க்குரிய பரிகார கஷேத்திரமே என் அனுபவத்துல வைத்தீஸ்வரன் கோவில் தான். நிறைய பேர் முருகப்பெருமான் பழனின்னு சொல்றோம். பழனியில இருக்கக்கூடியது செவ்வாயை தாண்டி இங்கதான் செவ்வாய் ஃபுல் பவரா இருக்காரு. அதனால இங்க திருமணம் எந்த ஒரு விஷயத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோவில்ல தையல் நாயகியிடம் ஆசீர்வாதம் வாங்கி தாலி பெற்றால் வாழ்வாங்கு வாழலாம், தீர்க்க சுமங்கலியா வாழலாம். அது வந்து தையல் நாயகி தாலி உதவி செய்யும். நிறைய பேர் தையல் நாயகிக்கு வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னா தாலி கழட்டி போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து வருது, வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னா இமிடியேட்டா எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கணும்னா தையல் நாயகியே தாலியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா போதும். சரியா? அவ்வளவுதான். தையல் நாயகி என்னுடைய தாலியை எப்படியாவது பாதுகாத்துடு, அல்லது தையல் நாயகி கிட்ட என் கணவர் அன்பா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. தையல் நாயகி அதுக்கு துணையா இருந்து அனைத்தையுமே அம்பாள் செய்வாங்க. அங்க இருக்கிற முருகன், அங்க இருக்கிற சிவன், இங்க இருக்கிற அம்பாள் எல்லாமே நமக்கு சிறப்பா இருக்கும். இந்த இடத்தில் சொல்லக்கூடிய இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கும். அதனால அதையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, குமரகுருபரர் அவர் தான் இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை எழுதினார். இந்த குமரகுருபரரால் பாடல் பற்ற தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா தெய்வங்களுமே பேச்சுக்கு சிறந்த தெய்வமா, ஞானத்துக்கு சிறந்த தெய்வம். குமரகுருபரர் பேசாம இருந்தவர் தானே. அவர் போயிட்டு எங்க எல்லாம் பாடி இருக்காரோ அந்த கோவில் எல்லாமே உங்க குழந்தைங்க அறிவு வளர்றதுக்கு கூட்டு போயிடலாம். ஞானத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னா குமரகுருபரர்
எந்தெந்த தெய்வங்களை முன்மொழிந்து பாடியிருக்கிறாரோ, சரஸ்வதியை பாடியிருக்காரு, மீனாட்சியை பாடியிருக்காரு, திருச்செந்தூர் முருகனை பாடியிருக்காரு, இங்க முத்துக்குமார சுவாமியை பாடியிருக்காரு. இந்த இடங்களுக்கெல்லாம் கொண்டுட்டு போனீங்கன்னா உங்க குழந்தை நோயின்றி அறிவு சிறப்பா வளரும், ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். நிச்சயமா முருகருடைய மந்திரத்தை சொன்னாலே அவ்வளவு பலன். அதுவும் உங்களுடைய திருவாய் மொழிந்து அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான பதிவா இது அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா முருகரை இருக பற்றி கொள்வது எப்படி, அவர் நம்ம பக்கத்திலே இருக்கணும், நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. ஆன்லைன் வாஸ்து வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலிலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.